நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதனால் நம்ம பார்த்து ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அண்ணா எனக்கு வந்துட்டு விசா வந்துருச்சு, நான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டிட்டேன், ஆனால் வந்து ஏஜென்ட் வந்து எனக்கு ரூம் இன்னும் வந்து ரெடி ஆகலை, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் எப்போ தான் எனக்கு கிடைக்கும், நான் எப்போ தான் சிங்கப்பூர் போவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. நீங்கள் வெளிநாடு போகணும், குறிப்பாக சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸு, நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சில சமயங்களில் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஜாப் வேகன்சிஸ் கூட நம்ம போடுவோம். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்துட்டு போகிறீங்க, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஒன்று கிடையவே கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் ஒரு ஹாஸ்டலில் தங்க வச்சுக்கலாம், ஒரு ரூமில் எத்தனை பேர் வேணாலும் தங்க வைக்க முடியும், அதே மாதிரி எங்கே வேணாலும் தங்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதை மாற்றி எம்ஓஎம் ரூல்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ரூம்னால் அதுக்கு இத்தனை பேர் தான் தங்கணும். அதே மாதிரி அந்த ஒருத்தங்க ரூமில் வந்து ஒர்க்கர்ஸ், ஃபாரின் ஒர்க்கர்ஸ்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவங்களோட இதை வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இந்த ரூமை வந்து நான் வாடகைக்கு விட போகிறேன் அப்படிங்கிறத அந்த கம்பெனியோ இல்லை அந்த ரூமை வந்து வச்சுருக்கவங்களோ வந்து எம்ஓஎம்மில் சொல்லியிருக்கணும். அவங்க ரிஜிஸ்டர்டு ரூமாக தான் பண்ணணும். அதே மாதிரி கம்பெனியும் வந்து இந்த ஒர்க்கரை வந்து நான் இந்த ரூமில் தங்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறத எம்ஓஎம்மில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும். ஸோ இப்படி வந்துட்டு ரூல்ஸை புதுசாக கொண்டு வந்தாங்க. இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு ரூமில் 20 பேர் 25 பேரை போட்டு அடைச்சி வைப்பாங்க. ஆனால் அந்த ரூமில் வந்து கெப்பாசிட்டி 10 பேராக இருக்கும். ஆனால் வந்து நிறைய பேர் அந்த ரூமில் தங்க வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூமில் ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் தங்கணும், அப்படி காத்தோட்டம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலிட்டிஸ் இருந்தால் தான் அவங்க ரூமை ரெஜிஸ்டர் பண்ண முடியுன்றது வந்ததுனால ஒர்க்கர்ஸுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இத்தனை ரூம் நல்லா நிறைய இடம் கிடைக்கிது, நல்லா ஃப்ரீயாக வந்து அவங்களால இருக்க முடியுது. முன்னாடி மாதிரி அடைச்சி வைக்கலாம் முடியாது. ஒரு ரூமில் வந்து 5 பேர் படுக்க வேண்டிய ரூமில் 10 பேரை படுக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பெனிஃபிட்டுக்காக தான் வந்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஒன்றா கொண்டு வந்தாங்க. இப்போ இது எதனால் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ரூம்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, ரூம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா இன்னும் புதுசாக டொமட்ரிஸ்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ரூல்ஸ் வந்தோன்னே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் இது அந்த பழைய மாதிரி வர்றதுக்கு ரூம் ரிஜிஸ்டர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிலே ஆகணும். ஏன்னா முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ கொண்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால ரூம் நிறைய, இப்போ ஒரு ரூமில் 20 பேர் இருந்த ரூமில் 20 பேர்லாம் நம்ம மேலே இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 10 பேர் இருக்காங்க, மீதி 10 பேருக்கு ரூம் வேணும்ல. ஸோ அந்த 10 பேருக்கு வேறு ரூம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கவங்களுக்கே வந்துட்டு ரூம் தேவைப்படுறதுனால இங்கேருந்து போகிறவங்களுக்கு ரூம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில கம்பெனிகளில் ஈஸியாக ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஈஸியாக கிடச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாகவே டொமட்ரி இருக்கும், இல்லை ஆல்ரெடி ரூம் இருக்கும், இல்லை அந்த ஒர்க்கர் வந்து இங்கே ஒரு ஒர்க்கர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால திருப்பி அதே இடத்துக்கு இன்னொரு ஒர்க்கரை மாற்றுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஒரு சில கம்பெனிக்கு ரூம் ஈஸியாக கிடச்சிடும். ஒரு சில கம்பெனி வந்து புதுசாக எடுப்பாங்க, இல்லை ரூம் கிடைக்காம இருக்கும், இல்லை அவங்க வாடகைக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப வாடகைக்கு கிடைக்காம இருக்கும், இல்லை வாடகை கிடைக்கிறது ரொம்ப லாங்காக இருக்கும், நமக்கு பக்கத்தில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப இந்த ரூம் கிடைக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டும் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆகுது, ரூம் கிடைக்காம இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஓகேங்களா? இது உண்மையிலே வந்துட்டு ஏஜென்ட் பண்ணுற சதியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஐபி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு போனால் தான் வந்துட்டு கம்பெனிக்கு பெட்ரு, ஏஜென்ட்டுக்கும் பெட்ரு. ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் தேவையில்லாமல் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தானே இருப்பீங்க. அதனால் எந்த ஏஜென்ட்டுமே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கரெக்டான ஏஜென்ட்டுகள், லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐபி வந்தாலும் ஒர்க்கர்ஸ்கிட்ட பணம் வாங்குறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு டிலே ஆகிற காரணத்தினால நயனுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால கரெக்டான ஏஜென்ட்டுகள் அமௌண்ட் வாங்குறது கிடையாது. இல்லைப்பா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வரட்டும், டிக்கெட் போட்டதுக்கப்புறம் நான் அமௌண்ட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. வாங்கினதுனால என்ன ஆகுதுன்னா, போட்டு ஒர்க்கர்ஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஏஜென்சியை. ஸோ ரூம் டிலே ஆகுது அப்படின்னா சில பேருக்குலாம் வந்துட்டு ஐபிஏ எக்ஸ்பீரி ஆனதுக்கப்புறமேட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஐபி ரினியூவல் ஆகிருக்கு, அதுக்கப்புறமேட்டுலாம் ரூம் கிடச்சி அந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சப்போஸ் ஏஜென்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ரூம் அப்ரூவல் வந்தோன்னே நான் பணம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 5K இல்லைனா 10K ஐபி வந்தோன்னே கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு கூட நான் வந்து எனக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் போகையில் டிக்கெட் போட்டோன்னா நான் பணம் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் பணம் கட்டிக்கலாம். எப்படி இது எவ்வளோ நாளில் தான் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னா அது உறுதியாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா
கம்பெனி வந்து முயற்சி பண்ணுறதில் பொறுத்தும் அவங்க ஒரு டார்கெட் வச்சு ஒரு பிளான் வச்சு கம்பெனி மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்போ வந்து அவங்க கரெக்டாக மூவ் பண்ணி அவங்க ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒர்க் பர்மிட்டில் புதுசாக போகிறவங்களுக்குலாம் குவாரண்டைன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஆனால் குவாரண்டைனில் பிரச்சனை கிடையாது. குவாரண்டைனில் எத்தனை பேருக்கு அப்ளை பண்ணாலும் உடனே குவாரண்டைன் கிடச்சிருது. ஆனால் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வர்றதுக்கு டிலே ஆகிறதுனாலையும் நீங்கள் ஐபி வந்தாலுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வேறு வழியே கிடையாது. இது சரியாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். எஸ் பாஸாக எந்த பாஸாக இருந்தாலுமே வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எந்த பாஸில் போனாலுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ரூமில் தங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. எம்ஓஎம் எப்போ ரைடு வருவாங்கன்னே தெரியாது. ஸோ வந்து பார்த்து நீங்கள் அந்த ரூம் ரிஜிஸ்டர் பண்ணாத உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணாத ரூமில் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா தங்காதீங்க. ஃப்ரெண்ட் ரூமில் தங்குறேன், அங்கே தங்குறேன், இங்கே தங்குறேன், ஷேரிங் பண்ணி தங்கிக்கிறேன் அப்படின்லாம் தங்குனீங்க அப்படின்னா உங்கள் பேரில் ரூம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை, வேறு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரூமை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ரூமுக்கு நீங்கள் போகிறது பெட்ரு. ஓகேங்களா? ஒர்க் பர்மிட்டுக்கெலாம் வந்து கம்பெனியை ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ்பாஸ் இபாஸுக்கு மட்டும் ஒரு சில கம்பெனி பண்ணி கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.